தோல்வி பயம் அதிகரிக்க என்ன செய்வது என்று தெரியாமல் விமர்சனங்களை முன்வைக்கின்றார் பிரதமர் மோடி. மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பாக கலைஞர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திய கனிமொழி. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட கனிமொழி விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி எம்பி தனது விருப்ப மனுவை RS பாரதியுடன் வழங்கினார். விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டுள்ள முதல் நாளிலேயே கனிமொழி தூத்துக்குடியில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் விருப்ப மனுக்களை அளித்துள்ளனர். தூத்துக்குடிக்கு விண்ணப்ப மனு வந்து இன்னைக்கு செய்கிறேன். அது வந்து நான் 5 ஆண்டுகளாக தூத்துக்குடியில் பணியாற்றியிருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நினைக்கிறேன். அது தேர்தலில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நான் சொல்கிறேன். என்னது இல்லை, 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தேர்தல் நேரத்தில் வந்து நிறைய பணிகளை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சா நல்லாயிருக்கும். இல்லை, இந்த இடத்துல நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து தோல்வி பயம் அதிகரிக்க விமர்சனங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது வந்து இயற்கை தான். அதனால் அந்த வாய்ப்பே இல்லை இங்கே வெற்றி பெறுவதற்கு என்று தெரியும் பொழுது விமர்சனங்களையாவது வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க.